தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதும் மனம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்காக ஜெபிக்கத் தொடங்கும். இறைவன் இயற்கையை எல்லோருக்கும் பொதுவாக படைத்தார். நாம் அதை பங்கு போட்டு வைத்துக் கொண்டு இது எனக்கு இது உனக்கு என்று கூறு போட்டு சில வருடங்கள் இங்கேயே வாழ்ந்து விட்டு சென்று விடுகிறோம். நித்திய ஜீவனை குறித்த சிந்தனை இருப்பவன் மட்டும்தான் தன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசிப்பான். நான் அவ்வளவு உதவி செய்திருக்கிறேன், திரும்ப வந்து ஒரு நன்றி கூட சொல்லவில்லை, நன்றி கெட்டவன் என்று சொல்லுபவர்களை பார்த்திருக்கிறேன். எதிர்பார்ப்புடன் எந்த நன்மையும் செய்யாதீர்கள். இயேசு சொல்கிறார், உன் எதிரிகளுக்காக ஜெபியுங்கள் என்று. நமக்கு யாராவது கஷ்டத்தில் உதவி செய்தால்தான் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமே வருகிறது. இதற்காகத்தான் இயேசு சொன்னார், உன்னை நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசி என்று. அவன் நல்லவனா கெட்டவனா என்று அலசி ஆராய்ந்து ஜெபிப்பது அல்ல. அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவனை நியாயம் தீர்க்க இயேசு இருக்கிறார். நான் அவனுக்காக ஜெபிப்பேன் என்று உங்களால் சொல்ல முடிகிறதா? கோபம், எரிச்சல், பழிவாங்கும் எண்ணம், பொறாமை இருக்கும் வரை கண்டிப்பாக நம்மால் பிறருக்காக ஜெபிக்க முடியாது. அன்புக்கு அளவுகோல் இல்லை. நம் சொந்தங்களுக்காக ஜெபிக்கிறோம், நெருங்கிய உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம், நம்மை காயப்படுத்தியவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தண்டிப்பது எளிது, மன்னிப்பது மறந்து விடுவதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவ்வளவு எளிதல்ல. நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீ எனக்காக ஜெபி என்று சொல்லி ஒப்பந்தமிட்டு ஜெபிப்பது அல்ல. நீ என்னை ஏமாற்றினாலும் நான் உனக்காக ஜெபிப்பேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அதுதான் அன்பின் உச்சம். ஒரு தாய் எங்கிருந்தாலும் குழந்தை தனக்கு எதுவும் செய்யவில்லை என்றாலும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என ஒவ்வொரு கோவலாக ஏறி இறங்குவாள். மனிதன் ஒரு கஷ்டம் வரும்போது யாராவது இந்த சமயத்தில் எனக்காக ஜெபித்து சுகத்தை பெற்றுத் தர மாட்டார்களா என்ற தவிப்புடன் இருக்கிறார்கள். அவளுக்கு அப்படித்தான் ஆக வேண்டும். துடி துடி என்று துடித்தாள், இப்போது அடங்கிவிட்டாள் என்று சொல்ல தோன்றுகிறதா? எனக்கு நாளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தால் நானும் இப்படித்தான் எதிர்பார்ப்பேன் என்ற உணர்வுடன் அவர்களுக்காக ஜெபிக்கத் தொடங்குங்கள். பரிசுத்தமான இருதயம் கேட்காமலே கொடுக்கும். இயேசு விரும்புவது உனக்காக நீ ஜெபிப்பதை அல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதைத்தான். காணிக்கை, தசமபாகம், சிறப்பு காணிக்கை என்று எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பிறருக்காக ஜெபியுங்கள். நீ பிறர் நலனுக்காக ஜெபிக்கும் போது நீ சுகமாய் வாழ்வாய் என்ற ரகசியத்தை மறந்து விடாதே. உடைந்த நிலத்தில் தான் விதை வேரொன்றும், உடைந்த உள்ளத்திலிருந்து தான் அன்பும் கருணையும் பிறக்கும். உன் கஷ்டங்களிலிருந்து தான் பிறரின் கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் தேவன் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து பிறர் கஷ்டத்தை புரிய வைப்பார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று ஏசாயா 61:1 சொல்கிறது. மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள், சிறைப்பட்டிருக்கும் மனதிற்காக ஜெபியுங்கள். ஆமென்.